வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நண்பருடன் இது நாள் 24. ஒரு சின்ன வேலையா ஜெர்மனி போயிருக்கேன்னு சொல்ற மாதிரி ஒரு சின்ன வேலையா நானும் வாத்தியாரு அப்புறம் புதுசா ஒரு டிக்கெட் சேர்ந்திருக்கு. ரூபன் என்ற ருபேந்திரன் அவர் எப்படி வந்தாருன்னா விஜய் சித்துராவில் ஹர்ஷத் கானை எப்படி தூக்கி போட்டு கொடைக்கானல் போவாங்களோ அதே மாதிரி தலைவனை ஒரே ட்ரெஸ்ல சென்னை வரையும் தூக்கிட்டு வந்தாச்சு. போற வழியிலே நம்ம டயட் என்ற காரணத்தினால நம்ம டயட் ஃபுட்டை கேரி பண்ணிட்டே போயிட்டோம். ஆனா தலைவன் பிரியாணியை போட்டு நாக் அவுட் பண்ணிட்டு இருந்தான். ஆக்சுவலா சென்னை போற வழியிலே நம்ம அண்ணன் ஜிம் ஒன்று இருக்கு. ஸோ அதுலயும் பார்த்து விசிட் பண்ணிட்டு அங்க கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ்லாம் போட்டு சென்னை போய் ரீச் ஆயாச்சு. ரீச் ஆன டைம் வந்து பாத்தீங்கன்னா 11 o'clock. ஸோ இதுக்கு மேல நம்ம பாடி தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலானில சாஞ்சாச்சு. காலையில எந்திரிச்சோன்னே வயிறு கப கபன்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா போட்ட ஒர்க் அவுட்டுக்கும் நேற்று கொஞ்சம் லைட்டா தான் ஃபுட் எடுத்தோம். ஸோ அதனால ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே பெரிய பெரிய கடையில போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அதுலயே நான் அண்ணா நகர் சைடு ஒரு கடையில சாப்பிட்டோம், தரமா இருந்துச்சு. அப்படியே இன்னொரு இம்பார்ட்டன்டான பர்சனை மீட் பண்ண போயிருந்தோம். அங்க போனா நம்ம டாமி வந்து என் கூட விளையாடுன்னு சொல்லி இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய், உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. அவரை மீட் பண்ணி பேசி முடிச்சுட்டு சரி மதுரைக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தா சென்னையில இது ஒரு பிரச்சனை, எங்க பார்த்தாலும் டிராபிக்கா இருக்கு. டிராபிக்ல ஆஃப்டர்நூன் 3 o'clock ஆயிருச்சு. இதுக்கு மேல நம்ம வயிற்ற காய போட முடியாதா, வா எங்கேயாச்சும் பிரியாணி சாப்பிடலாம் சொல்லி வாத்தியார் சொல்ல அங்க போனா கோனைஸ் பிரியாணி இருந்துச்சு. ஏன்னா புதுசா இருக்குன்னு கேட்காதீங்க, அந்த பிரியாணி மச்ச விதம் அப்படியே கோன்ல வச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு. பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வெக்கேட் பண்றதுக்காண்டி நம்ம ரூமுக்கு போயிருந்தோம். அப்ப நம்ம நண்பர்கள் 2 பேர் இருக்காங்க, சௌத்ரி அப்புறம் ராஜன். என்ன நண்பா வாரம் சந்திக்கிறோம், பிரசாத் அடுத்த வாரம் நீ மதுரை வந்துரு அப்படின்னா. நண்பன் இங்க வந்து நம்மளை கவனிப்பான்னு பார்த்தா ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருந்தா. அப்படியே இன்னைக்கு நடந்த கதையை ஃபுல்லா நம்ம ரூபேந்திரன் சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாப்ல. அதே மாதிரி கீழே கையேந்தி பவன்ல வந்து நைட் சாப்பாடை முடிச்சுட்டு மதுரைக்கு கிளம்பியாச்சு. பாய் பாய் நண்பர்களையும் சொல்லிட்டு மதுரைக்கு கிளம்பியாச்சு. இத்துடன் செய்திகள் முடிந்தது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.